ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களுக்குள் செல்கின்றேன். இன்று 30/12/2024 மார்கழி மாதம் 15ஆம் தேதி குரோதி வருடம் திங்கட்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வணங்க வேண்டும். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை ஹனும ஜெயந்தி. மார்கழி மாதத்திலே வருகின்ற அமாவாசை ஹனும ஜெயந்தி திருநாளாக கொண்டாடப்படுகின்றது. ஜெய ஸ்ரீராம் என்று ஹனுமனை வணங்க வேண்டிய நாள். காரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியவன் ஹனுமன். ஆகவே எந்த விதமான முயற்சிகளை எடுக்கும் முன்பும் ஜெய ஸ்ரீராம் என்று சொல்லி ஹனுமனை வணங்கிய ஒரு முயற்சியை தொடங்க நமக்கு வெற்றியே கிடைக்கும். எல்லோருக்கும் ஹனும ஜெயந்தி வாழ்த்துக்கள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:30 சூரிய அஸ்தமனம் மாலை 5:52 இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் காலை 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் மூல நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:43 பின்பு அமாவாசை. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்றன. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு மன சந்தோஷத்தை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். எதிர்பார்த்த செயல்கள் எல்லாம் வெற்றியை தரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். இப்படி எல்லா வகையிலும் மிக மிக சிறப்பாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், சிவபெருமானை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி என்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராட்டம நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து செல்லலாம். ஆகவே கவனமாக இருங்கள். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் இன்றைய நாளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மன அமைதிக்கு இறை நாமத்தை ஜபிக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே சிவனை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும். சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வெகு நாட்களாக திருமணத்துக்கு காத்திருந்த வரன் என்றால் இந்த இன்றைய நாளிலே உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். நல்லபடியாக
எல்லா விதமான முயற்சிகளும் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள், ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் எல்லாம் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள் இன்றைய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே கவனமாக இருங்கள். கவனச்சிதறல் ஏற்படலாம். கவனச்சிதறல் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேய பகவானை வணங்க வேண்டும். இன்றைய நாளிலே 12 ராசிக்காரர்களும் ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். வெற்றிலை மாலை சாற்றுங்கள். வெற்றிகள் தேடி வரும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று கூட்டு தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். நகையோ மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்களோ ஏதோ ஒன்று. சுப விரயம் ஏற்படக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திடீர் பண வரவு உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்றன. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு தாய் வழி சொத்து கைக்கு வரும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு ஆஞ்சநேயரை பற்றி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லுங்கள். வெற்றிலை மாலை சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்றன. தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்றன. கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு தன லாபம் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். அதேபோல் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே எல்லாம் வெற்றி கிடைக்கும். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பிரபுவை வணங்குங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும்.
பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் முற்றிலுமாக தீருகின்ற நாள் இன்றைய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். வெற்றிகளை தருவதற்கு இன்று ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்க வேண்டும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேய பகவானை இன்றைய நாளிலே வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். மனம் அலைபாயும். மனம் அலைபாய்வதை எப்படி தடுக்க வேண்டும் என்றால் ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்க வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. புதிய முயற்சிகளை இன்றைய நாளிலே தொடங்காதீர்கள். மேலதிகாரிகளால் உங்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. ஆகவே இன்றைய நாளிலே மிக மிக கவனமாக இருந்து இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சுய தொழில் செய்பவராக இருந்தால் ஏதேனும் புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவராக இருந்தால் புதிய பதவிகள் தேடி வரும். கடன் பிரச்சனைகள் இருந்தால் அவை முற்றிலுமாக தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேய பகவானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த வேலைகள் நல்லபடியாக முடியும். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். ஆக இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சிவபெருமானை வழிபடுங்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் ஆஞ்சநேயருடைய அருளினாலே சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் ஹனும ஜெயந்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல்: ராமனின் நாமம் சொன்னான் ஓடியே வருவான் ஹனுமான், க்ஷேமம் நமக்கருள்வான் ஸ்ரீராம பக்த ஹனுமான். ஆஞ்சநேய ஜெயந்தி இன்றைய நாள். ஹனும ஜெயந்தி கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக திகழ்கின்ற, என்றும் சிரஞ்சீவியாக விளங்குகின்ற ஆஞ்சநேய பெருமானுடைய அவதார நாள்.
எல்லா தெய்வங்களுக்குமே ஒவ்வொரு அவதார நோக்கம் இருக்கின்றது. அதுபோல ஆஞ்சநேய பகவானுடைய அவதார நோக்கம் யுகங்கள் கடந்து மக்களை ஆசீர்வதிப்பதாகும். ராமாவதாரம் முடிந்து ராமபிரான் பெருமாள் எடுத்த அவதாரம் தான் ராம அவதாரம். ராமர் இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து மனிதன் படுகின்ற அல்லல்களையும் கட்டங்களையும் பட்டு, அப்படி கட்டப்படுகின்ற நேரத்திலே கூட நேர்மை தவறியோ நியாயம் தவறியோ நடக்கக்கூடாது என்று நமக்கெல்லாம் நல்ல பண்புகளை போதித்து வாழ்ந்து காட்டி விண்ணுலகம் சென்றார், வைகுந்தம் சென்றார் நாராயணன். ஆக இந்த எம்பெருமான் நாராயணனுடைய கருணையை அந்த ராம பக்தர்களுக்கெல்லாம் எடுத்து செல்வதுதான் ஆஞ்சநேய பெருமானுடைய அவதார நோக்கம். அதனால்தான் ராமா என்று ஒரு குரல் கொடுத்தாலே ஆஞ்சநேய பகவான் ஓடி வருகின்றார். நன்றாக பாருங்கள், ராமாயண கதை எங்கெல்லாம் உபன்யாசம் நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்திலே ஆஞ்சநேயர் வந்து இருப்பார். ஆஞ்சநேய ராம காதை முழுவதையும் கேட்டு ரசித்து யார் அதனை உபன்யாசம் செய்கின்றார்களோ அவருக்கும் இந்த உபன்யாசத்தை கேட்க திரண்டிருக்கின்ற மக்களுக்கும் நல்லாசை புரிந்து விட்டு செல்வார். இது இந்த கலிகாலத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற உண்மை. ஆஞ்சநேயர் என்றும் சிரஞ்சீவி, சாகாவரம் பெற்றவர். பட்டாபிஷேகம் முடிந்து அதன் பின்பு அனைவரும் ஒன்றாக பேசிக் கொண்டிருக்கின்றார்களாம். அயோத்தியிலே ராமர் இருக்கின்றார், தம்பி லக்குவன் இருக்கின்றான், பரதன் இருக்கின்றான், சத்ருகணன் இருக்கின்றான், சீதாம்மா இருக்கின்றாள், மற்றும் ரிஷி பெருமக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்போது ஆஞ்சநேய பகவானுக்கு தாய் சீதா தேவி ஒரு அருமையான முத்து மாலையை பரிசாக அளித்தாளாம். இது எத்தனையோ உபன்யாசகர்கள் சொன்ன கதைதான். இருந்தாலும் நானும் சொல்கின்றேன். ஏனென்றால் இந்த கதை சாதாரணமாக கதை அல்ல. ராம பக்தி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கெல்லாம் ஆஞ்சநேயன் உணர்த்திய அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வு. ஆகவே அப்படி முத்துமாலையை ஆஞ்சநேய பகவானிடம் கொடுக்கின்றார். ஆஞ்சநேயர் பணிவோடு அதனை பெற்றுக்கொள்கின்றார். பெற்றுக்கொண்டு தாயே என்ன இது என்று கேட்கின்றார். இது மிக விலை உயர்ந்த முத்து மாலை, ஆஞ்சநேயா அணிந்து கொள் என்று சொல்கின்றார். இந்த முத்துக்குள் என்ன இருக்கும் என்று கேட்கின்றார். இது நல்ல முத்து, இது கடலிலே கண்டெடுத்து நல்ல முத்து, அவ்வளவுதான். இந்த முத்துக்குள் ராமர் இருப்பாரா என்று கேட்டாரா. இந்த முத்துக்குள் ராமர் இருப்பாரா என்று கேட்டார். அப்படி அந்த முத்தை உடைத்து பார்க்க இதிலே ராமர் இல்லை என்று தூக்கி எறிந்து விட்டாராம். அவருடைய ராம பக்தியானது அத்துணை விசேஷமானது. அப்போது அருகிலே இருந்த ஒருவர், நெஞ்சத்திலே ராமனை வைத்திருக்கின்றேன் என்கின்றாயே, திறந்து காட்டு என்கின்றார். அப்போது உடனே ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி தன்னுடைய மார்பை பிளந்து காட்ட அதனுள்ளே ராமர் மட்டுமல்லாமல் சீதாதேவியும் இருக்கின்றார். இது புராணத்திலே வந்த கதை, ராமாயணத்திலே நடந்ததாக சொல்லப்பட்ட வரலாறு. தன்னுடைய மார்பை பிளந்து காட்டி அதிலே நான் எனக்குள்ளே ராமனையும் சீதாதேவியையும் வைத்திருக்கின்றேன் என்று ஆஞ்சநேயர் நமக்கெல்லாம் உணர்த்திய பகவான். செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்தவர் ஆஞ்சநேய பகவான். ஆகவே அந்த ஆஞ்சநேயரை பற்றித்தான் இன்றைய நாள் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹனும ஜெயந்தி. எல்லோருக்கும் ஆஞ்சநேய பகவானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்க வேண்டும். இன்றைய நாள் நாம் எல்லோருமே என்ன செய்ய வேண்டும்? ஆஞ்சநேயருக்கு வடை தட்டி நைவேத்தியம் செய்ய வேண்டும், பானகம் நைவேத்தியம் செய்ய வேண்டும், பழம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்து ஆஞ்சநேயருடைய அருளை நாம் பெற வேண்டிய நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே சுந்தரகாண்டம் படித்தால் அது மிகவும் விசேஷம். ஆகவே ஆஞ்சநேய பகவானுக்கு சுந்தரகாண்டம் படியுங்கள். சுந்தரகாண்டம் படித்து ஆஞ்சநேய பகவானை வணங்கி நலம் காண வேண்டிய நாள். சில ஆலயங்களிலே மூலவரை விட சன்னதியிலே உள்ள இறைவன் மக்களிடம் அதிகப்படியான வழிபாடுகளை பெறுபவராக இருப்பார்.
ஆகவே ஆலயங்களிலே சென்று சிவாலயமாகட்டும் பெருமாள் ஆலயமாகட்டும் அங்கே இருக்கின்ற எல்லா மூர்த்தங்களையும் வணங்க வேண்டும். அதிலே ஆஞ்சநேய சன்னதியானது மிக மிக முக்கியமானது. ஆஞ்சநேய சன்னதியை தவிர்த்து விட்டு நாம் வரவே கூடாது. ஆஞ்சநேயரை நிச்சயமாக வழிபட வேண்டும். சர்வமங்கள காரியானுகூலம் என்று ஆஞ்சநேய வழிபாட்டினுடைய பலனை குறிப்பிடுவார்கள். அதாவது நாம் மங்கள நிகழ்ச்சிகள் எதனை செய்ய வேண்டும் என்றாலும் ஆஞ்சநேயர் மூர்த்தியை வணங்கினால் அது நல்லபடியாக முடியும் என்பது ஐதீகம். தன்னை வழிபடுகின்ற பக்தர்களுக்கெல்லாம் தன்னிடம் உள்ள எல்லா ஆற்றலையும் கொடுத்து அவர்களுடைய மனதிலே நல்ல வலிமையை ஏற்படுத்துவார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேய வழிபாடு என்பது மிக மிக சிறப்பானது. இந்த அனும ஜெயந்தி நாளிலே ஆஞ்சநேயரை பற்றி பேசுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். வாயுவினுடைய புத்திரன் என்பதால் அவர் காற்றோடு காற்றாக கலந்து எங்கும் நிறைந்த பிரம்மமாக இருக்கின்றார். அப்படி இருப்பதனால் அவருடைய ஆற்றலானது அவரை வணங்குபவர்களுக்கு பல்மடங்கு பெருகும். பலவித தோற்றங்களிலே காட்சியளிக்கின்ற ஆஞ்சநேய தலம் இருக்கின்றது. இந்த ஆஞ்சநேய பகவான் தலம், மூர்த்தி, தீர்த்தம் இந்த 3 வகைகளிலேயும் நமக்கு வரப்பிரசாதமாக இருந்து வரங்களை வழங்குகின்றார். சேவை செய்வதற்காகவே அவதாரம் எடுத்தவர் ஆஞ்சநேயர். மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுத்த போது அவருக்கு சேவை செய்வதையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு ஆஞ்சநேயர் வாழ்ந்தார். இதனால் ராமபிரானுக்கு எங்கெல்லாம் ஆலயம் உள்ளதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயருக்கும் ஆலயம் இருக்கின்றது. அவருக்கு தனி சன்னதி இருக்கின்றது. ஆகவே இப்படி ராமரும் ஆஞ்சநேயரும் ஒன்று வேறல்ல என்று நினைக்கும் அளவுக்கு ராம பக்தியாலே சிறந்து விளங்கிய அந்த ஆஞ்சநேய பெருமானை வணங்கி நாம் நல்லன எல்லாவற்றையும் பெறலாம். ஆஞ்சநேய பகவானுக்கு என்ன வேண்டும்? நாம் நேர்மையாக இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் அவர் விரும்புவது. அதேபோல் அவருக்கு நைவேத்தியமாக அளிப்பதும் வெகு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வெல்லம், பழங்கள், காய்கனிகள் இவற்றை அவருக்கு நைவேத்தியமாக அளித்தாலே, பானகம் நைவேத்தியம் செய்தாலே மகிழ்ந்து போய்விடுவார் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேய மூர்த்திக்கு தென்னிந்தியாவில் மட்டுமல்லாமல் வட இந்தியாவிலே அதிகமான கோவில்கள் இருக்கின்றது. வட இந்தியர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிலே ஆஞ்சநேய பகவானுக்கு பங்களித்து விட்டுத்தான் அந்த காரியத்தை செய்வார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஆஞ்சநேய பகவானை வணங்கி ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி இன்றைய நாளிலே ராமநாமத்தை அதிகம் உச்சரிப்போம். இன்றைய நாள் அனும ஜெயந்தி நாள். இன்றைய நாளிலே நாம் அதிகமாக ராமநாமத்தை உச்சரித்து ஆஞ்சநேய பகவானுடைய அருளை பெறுவோம். யார் யாருடைய இல்லங்களிலே எல்லாம் திருமணத்துக்காக வரன்கள் காத்திருக்கின்றார்களோ அந்த வரன்கள் எல்லாம் இன்று செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ராமநாமம் எழுதி ராமருக்கு மாலை ஆஞ்சநேயருக்கு மாலை சாற்றுங்கள். ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதி அதனை ஆஞ்சநேயருக்கு மாலையாக சாற்றுங்கள். மகிழ்ந்து போவார். நல்ல வசதி இருப்பவர்கள் உங்களுடைய வேண்டுதலை ஆஞ்சநேய பகவானிடம் சமர்ப்பித்து வடைமாலை சாற்றுங்கள். வடைமாலை சாற்றி நீங்கள் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக முடியும். அதேபோல் வெற்றிலை மாலை சாற்றலாம். இன்றைய நாளிலே இதையெல்லாம் மறக்காமல் செய்து ஆஞ்சநேயரை வழிபட்டு நமக்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேய பகவானுடைய அருளை பெறுவோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.